இன்னைக்கு நான் எடுத்துக்கொண்ட வசனம் வந்து மத்தேயு 23:23 வசனம். மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. இந்த வசனம் மாயக்காரரை பார்த்து, வேதபாரகரை பார்த்து, பரிசேயரை பார்த்து ஏசப்பா சொல்ற இந்த வார்த்தை. நீங்க முதலாவது வெளிப்புறமான தசம பாகத்திலும் கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய காணிக்கைகளும் வெளிப்பிரகரமான ஆலயத்தின் காரியங்களில தான் நீங்க முக்கியமா உங்களுடைய முக்கியத்துவத்தை நீங்க கொடுக்குறீங்க. ஆனா நீங்களோ நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டு விட்டீர்கள் என்று வேதபாரகரைய மாயக்காரராகிய வேதபாரகரைய பரிசேயரை பார்த்து ஏசப்பா அந்த வார்த்தைகளை சொல்றதை நம்ம இங்க பார்க்கிறோம். வெளிப்பிரகமான காரியம் நம்ம சொல்லும் போது, வெளிப்பிரகாரமான காரியம்னா மற்றவர்கள் நம்மளை பார்க்கும்போது நாம் எப்படியா இருக்கிறோம், அவர்களுடைய பார்வையில நாம பரிசுத்தமாய் காணப்படுகிறோமா, வெளிப்புறகமான காரியங்களில நாம மிகவும் மற்றவர்கள் பார்க்கிறார்கள் என்ற ஒரே ஒரு நோக்கத்தினால நாம அவர்களுடைய காரியங்களில அவர்களை பிரியப்படுத்த நாம செய்கிறோமா, இல்ல கர்த்தருடைய வார்த்தையாகிய நீதி இரக்கத்தையும் விசுவாசத்தையும் நாம விட்டவர்களாக காணப்படுகிறோமா? அப்படிதான் மாயக்காரராகிய வேதபாரகர் பரிசேயரை இப்படிப்பட்ட வெளிப்புறமான காரியத்துலதான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களா இருந்தாங்க. அவங்க தசம பாக செலுத்துகிறதுலயும் சபை ஆராதனையில பங்கு பெற முறைமைப்படி அவங்க கடைபிடிக்கிறதுல மாத்திரத்தான் வேதபாரகர் பரிசேயரும் முக்கியமா அதை கடைபிடித்தாங்க. ஆனா கர்த்தர் எதிர்பார்க்கிற அந்த நீதி இரக்கத்தையும் விசுவாசத்தையும் அவங்க தன்னுடைய வாழ்க்கையில கடைபிடிக்காதவர்களா, அதை விட்டு விட்டவர்களா அவங்க காணப்படுகிறாங்கன்னு சொல்லித்தான் எஸ்பா அவர்களை பார்த்து இந்த வார்த்தைய அவர் சொல்றாரு. அடுத்த வசனம், குருடரான வழிகாட்டிகளே, கொசு இல்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறவர்களா இருக்கிறீர்கள். அப்போ ஒரு காஃபியோ ஒரு டீயோ நம்ம குடிக்கும் போது அதுல நம்ம ஏதாவது கொசு விழுந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், அதை எடுத்துட்டு நம்ம குடிப்போம், இல்லைன்னா அதை நம்ம வேற ஒண்ணு மாத்திப்போம். ஆனா இங்க சொல்றாரு, முதலாவது குருடா இருக்கிறவங்க வழி காட்டுறாங்க. அப்போ குருடரா இருக்கிறவர்கள் வழி காட்டுகிறார்கள். கொசு இல்லாதபடி வடிகட்டி, ஒரு சின்ன கொசு விழுந்துருச்சு, அது இல்லாதபடி ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கிறோம். ஆனா ஒட்டகத்தை விழுங்குறவரா இருக்கிறோம். அப்போ ஒரு சின்ன காரியத்தை நம்ம முக்கியமா பார்க்கிறோம், ஆனா அந்த பெரிய ஒட்டகம் என்னும் பெரிய காரியத்தை நம்ம அசட்டை பண்ணுகிறவரா இருக்கிறோம். அப்படித்தான் நம்ம வாழ்க்கையும் இருக்கு. ஒரு சின்ன காரியத்தை நம்ம முக்கியமா பார்ப்போம், ஆனா கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு பெரிய காரியத்தை நம்மளுடைய வாழ்க்கையில அசட்டை பண்ணுகிறவர்களா விட்டு விடுவர்களா நம்ம காணப்படுகிறோம். மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! போஜன பதார்த்தங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதியினாலும் நிறைந்திருக்கிறது. குருடரான பரிசேயரனே, போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. நம்ம வீட்டுல பாத்திரங்களை கழுவுறோம், நம்ம பாத்திரங்களை யூஸ் பண்றோம், அதெல்லாம் நம்ம சாப்பிடுறோம். ஆனா நம்ம வெளிப்புறத்தை மட்டும் கழுவிட்டு உட்புறத்துல அழுக்கோட நம்ம மற்றவர்களுக்கு பரிமாறுவோமா, இல்ல நாமே தான் அந்த பாத்திரத்துல நம்ம உட்கொள்வோமா? செய்ய மாட்டோம். முதலாவது நம்ம என்ன செய்வோம், பாத்திரத்தின் உட்புறத்துல நல்லா நம்ம கழுவி அது சுத்தமா இருக்கா என்று பார்த்துட்டு தான் நம்ம மற்றவர்களுக்கு பரிமாறுவோம், நம்மளோட சாப்பாடை நம்ம சாப்பிடுவோம். அப்போ ஒண்ணுமில்லாத ஒரு பாத்திரம், அதை நம்ம அவ்வளவு சுத்தமா இருக்கணும்னு நம்ம அதிகமா பார்க்கிறோம், அதுக்கு அதிக பிரயாசப்படுறோம், அதை நம்ம சுத்தமா வைத்துக் கொள்கிறோம். மற்றவர்கள் என்ன நினைப்பாங்க, இப்படிப்பட்ட பாத்திரத்துல நம்ம விருந்தாளிகளுக்கு நம்ம ஆகாரம் கொடுத்தா எப்படி நினைப்பாங்கன்னு நம்ம அதை ஜாக்கிரதையா பார்க்கும்போது வெளிப்புறத்தை நம்ம மட்டும் சுத்தமாக வைக்க நம்ம நினைப்போமா? உட்புறத்தை தான் நம்ம பார்ப்போம். அப்படியாதான் நம்மளோட இருதயமாகிய உட்புறம் எப்படி இருக்குது, நம்ம அதை அதிகமா ஜாக்கிரதையா பார்த்து கொள்கிறோமா, இல்ல நம்ம வெளிப்புறமாகிய தோற்றத்தையும் நம்மளுடைய கடவுள் கடத்த காரியங்கள் வெளிப்புறமா என்னென்ன இருக்கோ அதை நம்ம ஜாக்கிரதையா பாக்குறோமா, இல்ல நம்ம உள்ளான இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கு, நமக்கும் கடவுளுக்கும் நம்மளுடைய உள்ளான இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கு, நாம நம்ம உள்ளத்துல எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம். ஏன்னா நம்மளுடைய இருதயமானது வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரியாது,
வெளியே நம்மளோட உடன் பிறந்தவர்களுக்கு தெரியாது, நம்மளுடைய உற்றார் உறவினர்களுக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் மாத்திரமே நம்மளுடைய இருதயத்தை ஆராய்ந்தறிந்திருக்கிற தேவனா இருக்கிறார். அப்போ அவருக்கு தேவை நம்மளுடைய இருதயம் மாத்திரத்தான், நம்மளுடைய வெளிப்புற தோற்றம் அவருக்கு தேவையில்லை. எப்படி நம்ம பாத்திரத்தின் உட்புறத்தை நாம கண்டிப்பா சுத்தமாக்குறோமோ, அதே மாதிரிதான் நம்முடைய இருதயத்தின் உட்புறத்தை நம்ம அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய், அதிகமாய் கர்த்தர் அதை பார்க்கிறார், கர்த்தர் மாத்திரமே அதை பார்க்கிறார் என்று மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களா நம்ம இருக்கணும். மாயக்காரராகிய வேத பாருகிறே, பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளாலும் சகல அசுத்தங்களாலும் நிறைந்திருக்கிறது. இப்போ ஒரு கல்லறையை நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு கல்லறை வெளிப்புறமா அது பளிங்கு கற்களால அது பூசப்பட்டு வெள்ளையடிக்கப்பட்டு மிகவும் சுத்தமா இருக்கு. ஆனா அந்த கல்லறைக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்கு? அது மரித்தவர்களின் எலும்புகள் தான் அதுல இருக்கு, அசுத்தம் தான் இருக்கு. இப்போ நம்ம வந்து கல்லறையில இருந்து வெளியே நின்று என்ன நம்ம சத்தம் போட்டாலும் அந்த கல்லறைக்குள்ள இருக்கிறவங்களுக்கு நம்ம போடுற சத்தம், நம்ம போடுற அழுகை தெரியுமா? கண்டிப்பா தெரியாது. ஏன்னா அவங்க மரித்து போயிருக்காங்க. ஆனா அந்த கல்லறையோ வெளியில ரொம்ப பண்ணி பளிங்கு அப்படிதான் நாமும் இந்த நாட்களில காணப்படுகிறோம். நாம வெளிய ரொம்ப அலங்காரமாய் ரொம்ப பரிசுத்தவான்களாய் நம்ம காணப்படுகிறோம். ஆனா நம்முடைய இருதயம் எப்படியா இருக்கிறது? அது அசுத்தமான ஒரு இருதயமாய், எப்படி ஒரு மரித்த சடலம் எப்படி ஒரு கல்லறைக்குள்ள இருக்குதோ அது அசுத்தமாய் காணப்படுகிறோ, அப்படிதான் நம்மளுடைய இருதயமும் சில வேளைகளில அப்படித்தான் நம்மளோட இருதயமும் காணப்படுது. அதை நம்ம ஒரு நாளும் மறுக்க முடியாது. நாம அதை ஒத்துக்கொண்டுதான் ஆகணும். வீட்டை போல ஒரு அசுத்தமான ஒரு நாற்றம் எடுக்கிற ஒரு இருதயத்தை போலத்தான் நம்மளுடைய இருதயம் எப்பொழுதும் காணப்படுகிறதா இருக்கிறது. அப்படியே நீங்களும் மனுஷனுக்கு நீதிமான்கள் என்றும் புறம்பே காணப்படுகிறீர்கள், வெளியரங்கமாய் நம்ம காணப்படுகிறோம், ஆனால் உள்ளத்திலோ மாயத்திலும் அக்கிரமத்திலும் நம்ம நிறைந்திருக்கிறோம்னு சொல்லி இந்த வார்த்தைகளை வேத பரகராகிய அவங்க மத்தியில பரிசேயராகிய அவங்க மத்தியில கர்த்தர் இந்த வார்த்தையை ரொம்ப எச்சரிப்பின் வார்த்தையா அவர் சொல்றாரு. ரோமர் 7ஆம் அதிகாரம் பவுல் இப்படியாய் சொல்றாரு, எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதம் இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே நான் செய்கிறேன், நான் விரும்புகிறது ஒன்று ஆனா நான் செய்வதோ வேற ஒன்று. இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாயிருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேன். நான் விரும்புகிறத நான் செய்யறது இல்ல, ஆனா நான் விரும்பாத காரியத்தை தான் நான் செய்கிறேன். ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. நான் அல்ல, நான் எப்படியோ நான் விரும்புறது நல்லது செய்யணும், நல்லது நினைக்கணும், நல்லது பேசணும், நல்லதை சிந்திக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நான் விரும்பாத காரியத்தை நான் செய்யறேன். ஏன் அப்படி செய்யறேன்? எனக்குள்ள இருக்கிற பாவம் அப்படி செய்கிறது. அது எப்படி எனில் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமா இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. நன்மை செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், ஆனா நன்மை செய்வதோ என்கிட்ட இல்லை. நான் நினைக்கிறது ஒன்று, நான் செய்வது வேறொன்று. நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினது யார் என்னை விடுதலையாக்குவார்? அப்படிப்பட்ட ஊழியக்காரனாகிய பவுல் சொல்றாரு, நிர்பந்தமான மனுஷன், நிர்பந்தமான சூழ்நிலைகளில நான் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவனா இருக்கிறேன். யார் என்னை இந்த மரண சரீரத்திலிருந்து என்னை விடுதலையாக்குவா? யார் என்னை இப்படிப்பட்ட ஒரு காரியத்திலிருந்து விடுதலையாக்குவான்னு சொல்லி பவுல் அவர் சொல்றத நம்ம பார்க்கிறோம். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஆனா இந்த மரண சரீரத்துல இருந்து இப்படிப்பட்ட நான் நன்மையை செய்யணும்னு நினைக்கிற நான் தீமையை செய்கிறேன், நல்லதை செய்யணும்னு நினைக்கிற நான் தீமையான காரியங்களை செய்து விடுகிறேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்து யார் இந்த மரண சரீரத்துல இருந்து என்னை விடுவிப்பாங்கன்னு பவுல் சொல்றாரு. எசேக்கியேல் 36:26 இப்படிப்பட்ட சரீரத்துல இருந்து, பாவமான இருதயத்திலிருந்து, கசப்பான காரியத்திலிருந்து நம்மளை யார் விடுவிக்க கூடுமானால் நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்து மாத்திரத்தான் நம்மளை இப்படிப்பட்ட பாவமான இருதயத்திலிருந்து, கடினமான காரியத்திலிருந்து நம்மளை விடுவிக்க அவர் மாத்திரத்தான் நமக்கு நம்ம இதுல இருந்து விடுவிக்க அவர் வல்லவரா இருக்கிறார். அவரால மாத்திரத்தான் முடியும். அவரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எசேக்கியேல் 36:26
உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதியான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் என் செய்யவும் பண்ணுவேன். அப்போ இந்த மரண சரீரத்திலிருந்து யார் நம்மளை விடுதலையாக்க முடியும்? இந்த பாவமான இருதயத்திலிருந்து நன்மையை இருதயத்துல இல்ல, தீமையை மாத்திரம் கொண்டுள்ள இந்த இருதயத்துல யார் நம்மளை விடுதலையாக்க முடியும்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால மாத்திரத்தான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்து நம்மளை விடுதலையாக்க முடியும். அவர் நமக்கு நவமான இருதயத்தை கொடுத்து நம்மளுடைய உள்ளத்துல அவருடைய ஆவியை நம்மளுடைய உள்ளத்துல ஊற்றி கல்லான இருதயம், கல்லு போன்று இருக்கிற அந்த இருதயத்துல அவர் மாம்சத்திலிருந்து மாம்சமான அந்த காரியத்திலிருந்து நம்மளை அவர் மாற்றி சதியான ஒரு இருதயத்தை, லகுவான இருதயத்தை யாரு? கர்த்தர் மாத்திரத்தை நம்மளுக்கு கொடுக்க முடியும். நம்முடைய உள்ளத்துல அவருடைய ஆவியை நம்மளுடைய உள்ளத்துல அவர் ஊற்ற முடியும். அப்ப நாம் என்ன செய்வோம்? அவருடைய கட்டளைகளின்படி நடக்கவும் அவருடைய நியாயங்களை நம்ம கை கொள்ளவும் நாம முடியும். நம்மளுடைய சுய முயற்சினாலும் நம்மளுடைய நீதி வெளிப்புறமா எப்படி இருக்குது? அது குப்பையும் கந்தையுமா இருக்கு. நம்மளுடைய நீதி வெளிப்புறமாய் அலங்கரிக்கப்பட்ட மற்றவர்கள் பார்க்கும்போது பரிசுத்தவான்களை போல நம்ம காணப்படலாம். ஆனா நம்மள இருதயம் எப்படி இருக்கு? அது துர்நாற்றம் உள்ளதாய் எப்படி ஒரு கல்லறைக்குள்ள இருக்கிற அசுத்தத்தை போல இருக்குதோ அப்படிதான் நம்மளுடைய இருதயம் காணப்படுது. ஆனா அதை மாற்ற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால முடியும். அவரால மாத்திரதான் நமக்கு நவமான இருதயத்தை கொடுத்து நம்மளோட உள்ளத்துல அவருடைய ஆவியை ஊற்றும் போது நம்மளுடைய கல்லான இருதயம் மாம்சமான இருதயம் எப்படியாய் மாறுது? சதியான இலகுவாய் மாறி அவருடைய கட்டளைகளை நாம கை கொள்ளவும் அவருடைய நியாயங்களை நாம பின்பற்றவும் நாம அவருடைய ஆவியை கொண்டுதான் நம்மளால முடியும். அவராலதான் நம்மளுடைய இருதயத்தை மாற்ற முடியும். அவரால தான் நம்மளுடைய கல்லான இருதயத்தை மாற்றி ஒரு சதையான ஒரு லகுவான இருதயத்தை கர்த்தராகிய ஆண்டவரால மாத்திரத்தை நமக்கு கொடுக்க முடியும். அப்போ நம்மளுடைய இருதயம் எப்படி ஆய் மாறும்னா எப்படி நம்மளுடைய பாத்திரத்தின் உட்புறத்தை நம்ம சுத்தமாக்கணும்னு நம்ம அதிக ஜாக்கிரதையுள்ள இருக்கிறோமோ அப்படியாய் நம்மளுடைய உள்ளத்தின் ஆழத்துல எப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கு அதை நம்ம எப்படியாய் சுத்தமாக்கணும், முதலாவது அதை நம்ம சுத்திகரிக்கணும் என்று நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களா இருப்போம். நம்மளுடைய பேச்சுல, சிந்தனையில, நம்மளுடைய எண்ணங்களில, நம்மளுடைய செயல்களில நாம மற்றவர்களை நம்ம பிரியப்படுத்தவும் மற்றவர்களை நம்ம பார்க்கிறாங்க என்ற ஜாக்கிரதையை விட கர்த்தர் நம்மளை பார்க்கிறார். நம்மளுடைய இருதயம் எப்படியா இருக்கு, நம்மளுடைய உள்ளம் எப்படியா இருக்கு, அவர் நம்மளை எப்படி அவர் நம்ம பார்க்கும்போது எப்படியா நினைக்கிறார், இந்த மகள் எப்படியா இருக்கிறாங்க, இந்த மகன் எப்படியா இருக்கிறாங்க, என் சமூகத்துல எப்படி இருக்கிறாங்க, யாரும் இல்லாத வேலையில எப்படி இருக்கிறாங்க, யாரும் இல்லாத வேலையில இப்படி இருதயம் எப்படிப்பட்ட காரியங்களை சிந்திக்குது, எப்படிப்பட்ட காரியங்களை யோசிக்குது, எப்படிப்பட்ட மற்றவர்களுக்கு நன்மையை நினைக்கிறார்களா இல்ல தீமையை நினைக்கிறார்களா, மற்றவர்களுக்காக எப்படி இவர்கள் இருக்கிறார்கள் என்று நம்மளுடைய இருதயத்தை பார்க்கிறவர் நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரத்தான். அதனால நாம மற்றவர்கள் புறம்பா இருக்கிறவர்களுக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவருக்கு நம்ம பயப்படணும். நம்மளுடைய உள்ளம் எப்படியாய் ஆண்டவர் நம்மளை பார்க்கிறாரு அந்த ஒரு ஜாக்கிரதையோடு நம்ம ஒவ்வொரு நாளும் நடந்து கொள்ளணும். அவர் நம்மளுக்கு சதியான இருதயத்தை கொடுக்க அவர் வல்லவரா இருக்கிறார். அவருடைய ஆவியை நம்மளுடைய இருதயத்துல ஊற்றும் போது நாம கல்லான இருதயமாகிய நம்முடைய இருதயம் சதியான இருதயமாக மாற்றி அவருக்கு பிரியமான காரியங்களை நம்ம செய்வோம். அவருடைய நியாய நீதிகளை நம்ம கடைபிடிக்கவும் கர்த்தர் இந்த வேலையில் நம்மளுக்கு கிருபை செய்வாராக. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.